ஹலோ கைஸ், வெல்கம் டு ரோஷன் கண்ணன் விளாக்ஸ் எபிசோட் 2. இந்த விளாகில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓட போகிறோம். என்னடா பிளாக் சட்டையை போட்டுட்டு இப்போ ப்ளூ சட்டையை போட்டு கீழே எங்கேயோ இறங்கி போயிட்டுருக்கான்னு பார்க்காதீங்க. இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் கைஸ், ஒரு கிரியேட்டரும் அவங்க வர்றது அவங்களே வீடியோ எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு போய் கேமராவை செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்மளே போய் அந்த கேமராவை திருப்பி எடுத்துடணும். லேட்டான காரணத்தினால் போகிற வழியிலே ஒரு வாழைப்பழத்தை வாங்கி முழுங்கிட்டு நம்ம போன இடம் தான் மெரினா பீச். கைஸ், காலையில் மெரினா பீச்சுக்கு ஒரு வாட்டியாவது வந்து பாருங்கள். வைபே சும்மா வேறு மாதிரி இருக்கும். அந்த சன்ரைஸு, ஒரு சில ரேரான பேர்ட்ஸை கூட நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் பிஜியன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா சொல்லவே வேணாம். கிட்டத்தட்ட 1000 பிஜியன்ஸ் மேலே நான் போன அன்றைக்கி வந்திருந்தது. சட்டு புட்டுன்னு வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு நானும் என்னோடய 5K ரன்னை கம்ப்ளீட் பண்ணேன். நான் போன ரன்னை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட் கிளப்னு ஒரு ரன்னிங் கிளப் கம்யூனிட்டி. அவங்க வீக்லி வந்து ரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ விருப்பம் இருந்ததுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரன்னை முடிச்சுட்டு எல்லாரும் பீச்சில் உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கும் மைண்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நானும் எதையோ நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு எல்லாரையும் 10 டீமாக எல்லாரையும் பேர் அப் பண்ணிட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கேம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாலை எடுக்கணும், இன்னொருத்தர் வந்து பால் எடுத்து அவங்கள பிடிக்கணும். திடீர்னு பார்த்தா எங்கேருந்து வந்தாருன்னே தெரில, நம்ம கணேஷ் கேசவன் முரட்டுத்தனமாக விளாண்டுட்டு இருந்தாரு. அப்புறம் என்னோட சான்ஸும் வந்தது. நானும் பால் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணாங்க. அது அவங்க பேஜில் வரும். திடீர்னு ரோட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வண்டி நின்றுட்டு இருந்தது. சரின்ட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு அதே வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக ராம்ஸுக்கு கிளம்பி போயிட்டேன். அங்கே போயிட்டு நம்ம பாய்ஸ் கூட ஒரு அட்டியை போட்டுட்டு கதை அடிச்சுட்டு, ஒரு மீமில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஒருத்தன் அடினே இருப்பேன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வீக்கெண்ட் ஆனாலே நாங்களும் அடினே இருப்போம். பாய்ஸோட பிளானை போட்டு ஸ்விம்மிங்க்கு வந்தாச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம கணேஷ் கேசவன் வந்து ரியர் சோக் போட்டார். நான் அவருக்கு திரும்பி அப்படியே ஒரு பவர் பாம் போட்டேன். ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸ்விம்மிங்கை முடிச்சுட்டு பாய்ஸோட போயிட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு நம்ம பாய்ஸ்க்கெலாம் டாட்டா பாபாயை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு அருமையான தூக்கத்தை போட்டு 7 மணிக்கு தான் எழுந்தேன். நாங்கள் தான் சொன்னோம்ல அடினே இருப்போன்ட்டு. மறுபடியும் ராம்ஸில் போயிட்டு ஒரு அட்டியை விட்டுட்டு இன்றைக்கி டெய்லி ஸ்டெப் கோல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தோம். பிகாஸ் வி ஆர் ஜிம் ப்ரோஸ். நீங்களும் உங்களை வீக்கெண்ட்ஸில் எப்போயுமே ஆக்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எதனா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுங்க. அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு டின்னரை சாப்பிட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். பை பாய்.